கடந்த சில தினங்களாகவே மின்வெட்டுன்றது அதிக அளவில் இருந்துட்டே இருக்கு. மக்கள் தொடர்ந்து அந்த சாலை மறியல் போராட்டம் அதெல்லாம் இருந்துட்டே இருக்கு. என்ன தீர்வு காண போறாங்க? ஆட்சி அமைத்து 1 மாத காலம் நிறைவடையிருக்கு. மின்வெட்டு பிரச்சனைக்கு என்ன தீர்வு காண இருக்கு? எவ்வளவு நேரத்துல சரி பண்றோம்னு சொல்லி நேத்து இருந்து பாத்துருப்பீங்க. நம்மளுடைய சோசியல் மீடியால ஒவ்வொரு நிமிஷமும் எந்தெந்த மின்வெட்டு எதனால் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் ஒரு தவறான நபர்கள் அதை வேண்டுமென்றே ஃபியூஸ் எல்லாம் இது பண்ணி இல்ல அங்க பவர் ஃபெயிலியர் வர வைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. சிசிடிவி இருந்தனால ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சு. சிசிடிவி இல்லாத இடத்துல கண்டிப்பா பொதுமக்கள் தான். ஏன்னா ரிப்பீட்டடா ஒரு சில இடத்துல ஒரே மாதிரியான பேட்டர்ன் வர்றப்ப நம்ம அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்கணும். ஏன் இந்த இடத்துல ரிப்பீட் ஆகணும்? பெரம்பூர்லயும் பாத்தீங்கன்னா 2 தெருக்கள்ல ரிப்பீட்டடா ஒரே மாதிரியான பேட்டர்ன் இருக்கு. வந்தோடனே அவங்க ஒரு சில பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு நீங்க உடனே போய் ரோட்ல நில்லுங்கன்னு சொல்லி வேணும்னு இது பண்றாங்க. நேத்து பெரம்பூர்ல 40 நிமிஷத்துல அது ஒரு இடத்துல ஃபியூஸ் ஆஃப் ஆச்சு. ஃபியூஸ் இந்த மாதிரி புடுங்கப்பட்டுச்சு. 40 நிமிஷத்துல புதுசா ஃபியூஸ் போய் போட்டு 40 நிமிஷம் சரி பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அது ஒரு சில பேர் தூண்டுதல் பேர்ல அவங்களை கொண்டு போய் ரோட்ல கொண்டு பிரச்சனை பண்ணாங்க. சோ இதே தான் நேத்து மடிப்பாக்கத்துல அரும்பாக்கத்துல ஒரு இடத்துல வயர் கட் ஆகி 11 டிரான்ஸ்ஃபார்மர் பாதிக்கப்பட்டுச்சு. அதையும் துரித நேரத்தில் அவங்க நம்மளுடைய ஃபீல்டில் இருக்க டீம் போய் சரி பண்ணாங்க. சோ எங்கெங்கெல்லாம் எதனால பிரச்சனைகள் வந்து சரி பண்றோம். ஒரு சில இடத்துல வேண்டுமென்றே செய்யப்படும் விஷயங்களையும் நம்ம யார் யாரெல்லாம் கண்காணிக்கப்பட்டு பிடிக்கப்படுதோ அதெல்லாம் பண்றோம். பொதுமக்களும் எங்களுக்கு இதுல ஒத்துழைப்பு தரணும். ஏன்னா எங்க இதுல ரிப்பீட்டடா வருதுன்னா அவர்களும் என்ன பிரச்சனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஏன்னா சிசிடிவி இருக்குன்னா ஒரு சில பேரை பிடிச்சோம். சிசிடிவி இல்லாத ஏரியாக்கள் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு அவங்களும் ஓரளவு யாரையாவது இந்த மாதிரி சந்தேகப்பட்ட நபர் இருந்தால் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மின்னகம் மூலியமா தான் இப்ப தினமும் எப்படின்னா மின்னகத்துல இருந்தா அந்த சோசியல் மீடியா டைம் எல்லாம் செயல்பட்டு வராங்க. மின்னகம் மூலியமா தான் எனக்கு டெய்லி ஒவ்வொரு அப்டேட்டும் வந்துட்டு இருக்கு. மின்னகமும் அனைத்து டிஸ்ட்ரிபியூஷன் முன்னாடி தனித்தனியா செயல்பட்டு இருந்தாங்க. இப்ப மின்னகம் நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, அதாவது கீழே இருக்க சி எல்லாம் சேர்ந்து இப்ப சோசியல் மீடியா டீம் இப்ப யாரெல்லாம் சோசியல் மீடியால வர கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வாரமா செயல்பட்டு வராங்க. சோ மின்னகத்துல இருந்து தான் எல்லா கால்ஸும் ரிசீவ் பண்ணப்பட்டு அதன் மூலியமாக இங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாம் இருக்கு. நைட்டு ரோந்துகள்ல நிறைய பேர் பணி அமர்த்தப்பட்டிருக்கோம். நேற்று அடிஷனலாவே நார்த் மெட்ராஸ்க்கு ஒரு 20 பேர் கொண்ட 3 குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்க அனுப்பியிருந்தாங்க. இப்ப பெரம்பூர் எல்லாத்தையும் வில்லிவாக்கம் எல்லா இடத்துலையும். சோ திரும்பவும் இந்த மாதிரியான நிறைய லார்ஜ் குழுக்கள், அதாவது எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வந்து உடனே சரிபார்க்கும் குழுக்களை நம்ம ரெடி பண்றதுக்கான பர்பஸ்ல இருக்கும். முறைகேடு நடத்தினால 2 பேர் கைது பண்ணிருக்காங்க. வரும் மீட்டிங் சரி. ஏன்னா பல்வேறு இவங்களுக்கு தடையா இருந்தது அந்த அதிகாரிகள். இப்ப நேற்று 2 சென்டர், அதாவது உடுமல்பேட்டு திருநெல்வேலி 2 சென்டர்ல தான் இதுக்கு முன்னாடி ரெனியூவல் எனர்ஜிக்கான அனைத்து அப்ரூவலும் நடந்துட்டு வந்தது. சோ இந்த சென்டர்ல இருந்து நடக்க வேண்டிய அனைத்து பணிகளையும் இப்ப ஹெட் ஆபீஸ்ல இருந்து பண்றதுக்கான மாறுதலை செஞ்சிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் இந்த சென்டரை சில தனிநபர்கள், தனியார்கள், தனியான கன்சல்டன்ஸ் அவங்க எல்லாம் அவங்களோட இன்ஃபுளுன்ஸும் இன்டர்வென்ஷன்ஸும் அதிகமா இருந்தது. சோ அதனால இந்த 2 சென்டரையும் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இன்ஜினியரிங் மட்டும் அங்க யாரெல்லாம் இன்ஜினியரிங், அதாவது ஃபெயிலியர்ஸ் அட்டன் பண்ற இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும் மத்த இடத்துக்கு பிரிச்சு அமைச்சிட்டு தேவையான அனைத்து அப்ரூவலும் ஹெட் ஆபீஸ்ல செய்யறதுக்கான அனைத்து வேலைப்பாடுகளும் 2 வாரம் நடந்து அதற்கான பணிகள் இனிமேல் இப்ப நேத்துல இருந்து எல்லா அப்ரூவல்ஸும் நம்ம இங்க இருந்தா பண்ணிட்டு இருக்கோம். சோ யாரெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறுத்தி வச்ச கமிஷனுக்கு பெண்டிங் இருந்த நிறுத்தி வச்ச அந்த அப்ரூவல்ஸ் எல்லாமே இந்த ரீநேம் பண்றது, அப்புறம் ரீபவரிங் பண்றது, இது எல்லாத்தையும் நேத்து இருந்து அப்ரூவல் இங்க கொடுக்கப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.